வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலும் சரித்திரமும். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபயர்லெஸ் இளநீர் பாயசம் செய்ய போகிறோம். அத்தோட விஜயகாந்த் இப்ராஹிம் ராவுத்தரின் நட்பு பற்றிய சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இளநீர் பாயசம் செய்யறதுக்காக ஒரு இளநீரும் ஒரு தேங்காயும் எடுத்துருக்கோங்க. தேங்காயை உடைச்சி துருவி எடுத்துக்கலாம். தேங்காய் தண்ணியையும் கொஞ்சம் இளநியும் சேர்த்துட்டு இது நம்ம நைஸாக அரைச்சி பால் எடுத்துக்க போகிறோங்க. எடுத்தாச்சு, இது இருக்கட்டும். அடுத்தது இளநீர் பல்ப் இருக்கு இல்லைங்களா, அதை நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பாலை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. அது கூட அந்த இளநீர் பல்ப்பு அதை அரைச்சிருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் இனிப்புக்காக கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை எவ்வளோ வேணுன்றது நம்மளுடைய டேஸ்ட்டை பொறுத்து சேர்த்துக்கலாங்க. மீதி இருக்கக்கூடிய இளநீர் தண்ணியையும் அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கடைசியில் பொடியாக கட் பண்ணின திராட்சை, முந்திரி, பொடிச்ச ஏலக்காய் இது எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், அடுப்பில்லாத சூப்பரான இளநீர் பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஹெல்தியானது, அட்டகாசமான சுவையில் இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உடுக்க இழந்தவன் கைப்போல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்னு சொல்லிய திருவள்ளுவர் நட்புக்காக ஒரு அதிகாரமே எழுதினாருங்க. உன் நண்பன் யார் என சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பொன்மொழி. அப்படிப்பட்ட அற்புதமான நட்பினால் விஜயகாந்த் என்னும் சாதனையாளர் உருவாகிறதுல சரிக்கு சரி பங்காற்றியவர் இப்ராஹிம் ராவுத்தர். 1952 ஆகஸ்ட் 25 அழகர்சாமி ஆண்டாள் தம்பதியருக்கு பிறந்த விஜயராஜ் சின்ன வயசுல இருந்தே சினிமா மேல அதிக ஆசை வச்சிருந்ததுனால படிப்பில் அதிக ஆர்வம் காட்டலைங்க. 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு தன் அப்பாவோட அரிசி ஆலைய கவனிச்சுட்டு வந்தாராம். இவர் கூட சின்ன வயசுல இருந்தே பள்ளியில் படித்த நண்பர் தான் இப்ராஹிம் ராவுத்தர். சிறு வயது முதலே விளையாடி மதுரை தெருக்களில் ஒன்றாக சுற்றி திரிந்தவர்கள். தன் நண்பன் விஜயராஜுக்காக எதையும் செய்ய துணியும் அளவுக்கு அவர் மேல நட்பு கொண்டவர் தான் ராவுத்தர். விஜயராஜுக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப பெரிய ஆசை. அவருடைய ஆசையை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவரோட சென்னைக்கு வந்துட்டாரு. சென்னை வந்த நண்பர்கள் ஆரம்பத்தில் டி நகர்ல ராஜாபாதர் தெருவில் ஒரு சின்ன அறையில தான் தங்கியிருக்காங்க. வசதியான சூழலில் வளர்ந்த விஜயராஜ் சினிமா வாய்ப்பு தேடி ஆரம்ப காலத்தில் அலைந்த போது நிறைய சினிமா கம்பெனிகளால் நிராகரிக்கப்பட்டும் அவமானப்படுத்தப்பட்டும் வேதனையோடு நிற்கிற போது அவருக்கு ஆறுதலாகவும் தைரியமாகவும் இருந்தவர் ராவுத்தர் மட்டும்தாங்க. அப்படி வாய்ப்பு தேடி அலைந்து ஒரு வழியாக 1978 காஜாபாதர் இயக்கத்தில் வெளிவந்த இனிக்கும் இளமை அப்படின்ற திரைப்படத்துல ஒரு சிறு கதாபாத்திரத்துல நடித்தார் விஜயராஜ். அப்பதான் அவருடைய பெயர் விஜயகாந்த்னு மாற்றம் செய்யப்பட்டதுங்க. அதற்கு பிறகு பல படங்கள்ல நடித்தார். திடீர்னு ஒரு சரிவு ஏற்பட்டு மறுபடியும் வறுமை நிலைக்கு விஜயகாந்த் ஆளானார். அப்பதான் ரஜினிகாந்தின் முரட்டு காளை படத்துல வில்லனா நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சதுங்க. கஷ்டமான சூழல்ல இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதும் உடனே ஒத்துக்கிட்டு 1 லட்சம் ரூபாய்க்கான செக்கையும் வாங்கிட்டாராம். ஆனா ராவுத்தரோ விஜயகாந்த் கிட்ட, நீ ஹீரோவா நடிக்க பிறந்தவன், எக்காரணம் கொண்டும் வில்லனா நடிக்க கூடாதுன்னு பிடிவாதமா சொல்லி வாங்கின செக்கை கூட திருப்பி கொடுக்க வச்சுட்டாராம். அதே போல விஜயகாந்துக்காக கதை கேட்டு கால் ஷீட் கொடுப்பது, சம்பளம் பேசுறதுன்னு அனைத்தையும் ராவுத்தர் தாங்க கவனிச்சிட்டு இருந்திருக்காரு. விஜயகாந்த் படங்கள் தொடர்ந்து வெளிவர அவரை சினிமாவில் நிலைநிறுத்த ராவுத்தர் பிலிம்ஸ் அப்படின்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி உழவன் மகன், பூந்தோட்ட காவல்காரன், என் ஆசை மச்சான், ராஜதுரை, விஜயகாந்தின் 100வது படமான கேப்டன் பிரபாகரன் உள்ளிட்ட பல வெற்றி படங்களை தயாரிச்சிருக்காரு. விஜயகாந்துக்கு திருமணம் நடக்க இருந்த சமயத்துல அவர் நடித்த 11 படங்கள் தொடர்ச்சியா தோல்வியடைய இது சரிப்பட்டு வராது, கண்டிப்பா ஒரு ஹிட் படத்துல அவரை நடிக்க வைக்கணும்னு முடிவெடுத்து ஆர்கே செல்வமணியின் இயக்கத்தில்
புலன் விசாரணை படத்தில் கட்டாயப்படுத்தி விஜயகாந்தை நடிக்க வச்சாராம் இப்ராஹிம் ராவுத்தர். அதன் பிறகுதான் விஜயகாந்தின் திருமணமும் நடந்திருக்குங்க. தன் நண்பனின் நடிப்புக்கு உதவியதை போலவே அவரோட அடுத்த இலக்கு அரசியல் அப்படின்றதையும் கணித்து அதனையும் வடிவமைத்து கேப்டன் என்ற அடைமொழியையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. இப்படி மலரும் மணமும் போல இருந்த அந்த நட்புல சிறிது காலம் பிரிவு ஏற்பட்டாலும் கூட அவங்களுக்குள்ள இருந்த நட்பு நீரு பூத்த நெருப்பாதாங்க இருந்திருக்கு. பேச வேண்டிய நண்பர்கிட்ட பேச முடியாம போன நிலையில் 2015ஆம் ஆண்டு உடல் நலம் பாதிக்கப்பட்டு சுயநினைவின்றி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ராவுத்தரை அடிக்கடி போய் பார்த்தும் நண்பன்கிட்ட பேச முடியாம போனதுனால மனம் வருந்தி தன்னுடைய மன குமுறலை ஒரு கடிதமாய் எழுதி தன்னுடைய ஆதங்கத்தை தீர்த்து கொண்டாராம் விஜயகாந்த். இன்று நண்பர்கள் இருவருமே இல்லை என்றாலும் விஜயகாந்த் இப்ராஹிம் ராவுத்தர் நட்பு தமிழ் சினிமா வரலாற்றில் என்றும் நினைவு கூறப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஷேர் பண்ணுங்க. நன்றி.